நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான்மாடல் கூடல் எனும் மதுரை மாநகரில் முதல் முறையாக விஜய் டிவியும் சைக்கிள் பியோர் அகர்பத்தியும் இணைந்து வழங்கும் 16வது பக்தி திருவிழா பவர்ட் பாய் உதயம் டால் மிக விமர்சையாக அரங்கேறியது. பக்தி திருவிழா துவங்கும் முன்பே ஸ்ரீமத் பரமஹம்ச யத்யாதி ஸ்ரீவன் சடகோப ரங்கநாதர் யதீந்திர மகாதேசிகன் 46ஆம் பட்டம் அகோபில மடம் அவர்கள் ஆசிர்வதித்து அருள் பாலித்தார். श्रीरंगनाथ षडगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीन्द्र सम्मषडजित्करुणैकपात्रं श्रीरंगवीररुघ्राक्षडगोपकृत्यं वेदान्तदेशिकैतीन्द्रमहं प्रपद्ये. श्रीमद्रङ्गषडारिसंयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररुगोद्वगाद्य षडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनवसं नारायणं योगिनं श्रीमते श्रीवंशडगोपश्री वेदान्तदेशिकेतीन्द्रमहादेशिकाय नमः. श्रीमते श्रीलक्ष्मीनसम्मदिव्यपादुकासेवक श्रीवंशडगोपश्री नारायण यतीन्द्रमहादेशिकाय नमः. பக்தின்னு சொன்னால் என்னன்னு கேட்டால் பகவானை தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு புத்தி வரணும் நமக்கு. அதுக்கோசரம் கோவிலில் போய் எப்போ பார்த்தாலும் கோவிலில் நிற்கணும். பக்தின்னு சொன்னால் நிறுத்தி போகிறோம், பெருமாளை பார்த்த உடனே கையை கூப்பணும், காலை இது பண்ணணும், அப்படி பண்ணணுங்கிற அவசியம் என்ன பண்ணணும்னு கேட்டால் பெருமாளை எப்போ பார்த்தாலும் பகவானை தியானம் பண்ணணும். அவனை நினச்சுட்டாலே அந்த நினைக்கிறதுனாலேயே எல்லா காரியமும் உண்டு. பட் என்ன உதாரணமாக சொல்கிறோம், நாம் ஒரு காரியம் பண்ணுறோம், நாம பண்ணுறோம்னு நினச்சிட்டு இருக்கோம். எந்த ஒரு காரியமும் அவனுடைய ஒரு சங்கல்பம், பகவானுடைய சங்கல்பம் இல்லாத போனால் எந்த ஒரு காரியமும் நடைபெறாது. கீதாச்சாரியன் உபதேசம் பண்ணது பக்தியினாலேயே. பக்தி யோகம்னு ஒரு யோகம் சொல்லியிருக்காரு. 3 யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு. பக்தி யோகத்தினாலேயே எம்பெருமானை போய் நாம் அடைய முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அந்த பக்தியை நாம் பலவிதமான ஆன்மீகத்தில் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. சொல்கிறது மட்டும் வாயால் சொன்னால் மட்டும் போகாது. நடைமுறையில் நமக்குமே அது என்ன உண்டு. நாங்கள் இப்போ எங்களுடைய மடத்தில் நித்தியம் இந்த மாதிரி இன்னொன்று காரியங்கள் வரும்போது எல்லோரும் உட்காந்து சொல்லணும், எல்லோரும் வருவாளெல்லாம் உட்காந்து சொல்லணும்னு சொல்கிறோம். ஏன்னு கேட்டால் அப்போ தான் பகவன் நாமாவை சொன்னால் தான் அவனுக்கு நல்ல இது ஏற்பட்டு ஒரு ஞானம் ஏற்படும், பக்தி ஏற்படுங்கிறது. அது நன்னா நடத்தின்னு இருக்கோம். இது மாதிரி விஜய் டிவியில் நன்னா நடத்துறதாக இது மாதிரி இன்னும் நிறையா நடத்தி நிறையா நீங்களாம் அது மாதிரி பண்ணி பகவானுடைய அனுகிரகத்தினால எல்லாரும் க்ஷேமத்தை அடைய முடியுமாக நாங்கள் ஆராதிக்கக்கூடிய பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறோம். மதுரை தல்லாக்குளம் லக்ஷ்மி சுந்தரம் ஹாலில் சைக்கிள் பியோர் அகர்பத்தி வழங்கும் 16வது பக்தி திருவிழா பவர்ட் பாய் உதயம் டால் மங்கள இசையுடன் துவங்கியது. திரு ஸ்ரீனிவாசன், சுரேஷ் பட்டர் குழுவினரின் வேத கோஷத்துடன் ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் த்வாமிகோபக்வஜே ஸ்ரீயம் மனசக்காமமாகூதிம் வாஜஸ் சத்யமசீமஹி பசூனாம் ரூபமன்யஸ்ய மயஸ்ரே ஸ்ரீயதாம் யசஹ
कर्तमेन प्रजाभूतां महिषम्भवकर्तमां श्रियं वाजय मे कुले मातरं पद्ममालिनीम् ஆவஸ்ஸந்தசிக்னானிக்லீரவசமே கிரஹே. செல்வி பார்ஷனிகா மற்றும் கிருத்திகா ஆகியோர் இறை வணக்கம் பாட கிருஷ்ணா இஹ ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா மதுராபுரி சதனா மிருதுவதனா மதுசூதனா இஹ ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா மதுராபுரி சதனா மிருதுவதனா மதுசூதனா இஹ ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா மதுராபுரி சதனா மிருதுவதனா மதுசூதனா இஹ ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா மதுராபுரி சதனா மிருதுவதனா மதுசூதனா இஹ ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா போகதாத்த சுலபா சுபுஷ்பகந்த கலபா போகதாத்த சுலபா சுபுஷ்பகந்த கலபா கஸ்தூரி திலக மகிபா மம காந்தனந்த கோபகந்த ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா மதுராபுரி சதனா மிருதுவதனா மதுசூதனா இஹ ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா பேரருளாளர் திருக்குறுங்குடி ராமானுஜஜீயர் தனது திருக்கரத்தால் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைக்க, அவரைத் தொடர்ந்து சைக்கிள் பியூர் அகர்பத்தியின் மதுரை ஏரியா மேனேஜர் திரு மனோஜ் அவர்கள், திரு பா ரமேஷ் அவர்கள், ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் தங்கமயில் ஜுவல்லரி, திரு பி எல் சண்முகம் அவர்கள், சேர்மன் லக்ஷ்மி செராமிக்ஸ், திரு மணி அவர்கள், சேல்ஸ் மேனேஜர் உதயம் டால், திருமதி சித்ரா கணபதி, மேனேஜிங் டைரக்டர் கடம்பவனம். அவரைத் தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள் குத்துவிளக்கேற்ற விழா இனிதே துவங்கியது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து எம்பெருமானார் தரிசனமென்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அறிகைக்கா. இந்த பாரத பூமியானது பழம்பெரும் பூமி. இந்த பூமியிலேதான் வியாசர், வசிஷ்டர் போன்ற மகான்கள் மாபெரும் தவம் செய்து இந்த பூமியை காத்து வந்தனர். அதன் பின்னர் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தசாவதாரங்கள் எடுத்த பூமி. ராமகிருஷ்ண அவதாரங்கள் எடுத்தும் மக்களை திருத்தி பணி கொள்ளவில்லை. எம்பெருமான் இதற்கு முந்தைய காலங்களிலெல்லாம் 2 நால்வர், ஈரைந்தின் மேலொருவர், 8ஓடு 1 நால்வர், ஓரிருவர் அல்லால் என்று சொல்லப்படுகின்ற 33 தேவர்களுக்கு மட்டுமே காட்சி கொடுத்து வந்தார். அவர்கள் மட்டுமே எம்பெருமானார் எளிதில் வணங்கி வந்தனர். மற்றையோர்களுக்கெல்லாம் கடும் தவம் புரிந்தாலும் காட்சி கொடுப்பதில்லை. அத்தகைய எம்பெருமானை
நமக்கு காட்டி கொடுத்தவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் அடியொற்றி அதன் பின்னர் ராமானுசரும் நமக்கு எம்பெருமானாரை காட்டி கொடுத்தார். இந்த பெருமை ராமானுசரைச் சேர்ந்தது. கீதையானது முதலில் சூரியனுக்கு உபதேசிக்கப்பட்டது. சூரியன் மனுவிற்கு உபதேசித்தார், மனு இட்சவாகுக்கு உபதேசித்தார். இப்படி ஓராண் வழியாய் ஒருவர் மட்டுமே பயன்பெற்று வந்தனர். மற்றவர்களுக்கு அது பயன்படவில்லை. பிற்காலத்தில் அது அப்படியே அழிந்துவிட்டது. மீண்டும் பாரதப் போரில் கிருஷ்ணனும் அர்ஜுனனுக்கு உபதேசம், அதே கீதையைத்தான் மீண்டும் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தார். அது ராமானுசர் ஒருவரால் தான் பிற்காலத்தில் அந்த கீதை மக்களை சென்றடைந்தது. கீதைக்கு ராமானுசர், சங்கர, மத்துவர் போன்றவர்கள் விளக்க உரைகள் தந்தாலும் ராமானுசருடைய உரையே இன்றளவும் உலகத்தில் விஞ்சி நிற்கிறது. காரணம், மக்களை எளிதாக இறைவனை அடையும்படியே இது காட்டி கொடுக்கிறது. கீதையை கேட்பவன் மோட்சத்தை அடைகிறான் என்று பொருள். கங்கையிலே குளித்தானால் ஒருவன் மோட்சமடைகிறான் என்று சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகிறது, நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. ஆனால் எவனொருவன் கங்கையிலே குளிக்கிறானோ அவன் ஒருவன் தான் மோட்சமடைகிறான். மற்றவர்களுக்கு அந்த புண்ணியம் கிடைப்பதில்லை, அவனுடைய குடும்பத்தாருக்கும் கிடைப்பதில்லை. ஆனால் கீதையை எவனொருவன் பாராயணம் செய்கிறானோ அவனும் நல்ல கதி பெறுகிறான். அதை கேட்பவர்கள் எல்லோரும் நல்ல கதி பெறுகிறார்கள். ஆக இப்படி ஒரு வைபவத்தை நமக்கு காட்டி கொடுத்தவர் ராமானுசர். சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய பிரபந்தங்கள் முழுவதிலும் கீதையின் சாரம், சாந்தோபக்கியனிஷத்தின் சாரம், மற்றைய உபனிஷத்துக்களின் சாரம், சாமவேத சாரம், ருக்வேத சாரம், யஜுர்வேத சாரம், அதர்வண வேத சாரம், இவைகள் எல்லாவற்றையும் பொருள்களையும் உள்ளது உள்ளபடியே மாறாமல் அந்த பாசுரங்களிலே நமக்கு கொடுத்துள்ளார். அந்த பாசுரங்கள் எளிய தமிழிலே அமைந்துள்ளது. இத்தனையும் நாங்கள் கற்க வேண்டுமானால், வேதங்கள் அனைத்தையும் கற்க வேண்டுமானால் ஒரு மனித ஆயுள் போதாது. ஆனால் இந்த பாசுரங்கள் கற்பதற்கு கிட்டத்தட்ட 7 அல்லது 8 ஆண்டுகள் முழுமையாக மனப்பாடம் செய்வதற்கு போதுமானது. அவ்வளவு எளிமையாக்கி கொடுத்தவர் சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வார் அடியை ஒற்றி அதன் பொருள் மாறாமல் நமக்கு எளிதாக காட்டி கொடுத்தவர் சுவாமி ராமானுஜர். பக்தி, இன்றைக்கு பக்தியை கொண்டாடுகிறோம், பக்தி பெருவிழாவாக எடுக்கிறோம் என்றால் இதற்கு காரணமானவர்கள் இவர்கள்தான். ஆழ்வார்களும், ஆழ்வார்களை அடியொற்றிய ராமானுசரும், ராமானுசரை அடியொற்றிய மணவாள மாமுனிகளும், இவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த மாபெரும் பாக்கியம்தான் இந்த பக்தி இயக்கம் வளர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. சொல்லின் தொகை கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பர் என்று ராமானுஜ நூற்றந்தாதி தனியனிலே ஒரு வரி வருகிறது. அதாவது சொல்லின் தொகை, வேத மந்திரங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து சொல்லாக்கி அந்த தொகை கூட்டாக்கி வழிபடும் முறை, இதை எளிய தமிழிலே காட்டி கொடுத்தவர் ஆழ்வார்கள், அதை நிறைவேற்றி கொடுத்தவர் ராமானுசர். மறையதனில் பொருளனைத்தும் வாழ்வித்தான் வாழியே, மாறன் உரசெய்த தமிழ் மறை வளர்த்தான் வாழியே என்று ராமானுஜருடைய வாழித்திருநாமத்தில் கூறப்பட்டுள்ளது. மறையதனில் பொருளனைத்தும் கீதசாஸ்திரம், வேதார்த்தங்கள், வேதங்கள், ஸ்ரீபாஷ்யம், பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் அருளி செய்து இத்த மறையை காப்பாற்றி கொடுத்தார். பின்பு மாறன் உரை செய்தார். நம்மாழ்வார் பாடப்பெற்ற பாடல்கள் அனைத்துக்கும் உரை செய்து மக்கள் எளிதில் அடைந்து அதை உய்யும்படி அந்த அர்த்தங்களை புரிந்து நாள்தோறும் அனுபவிக்கும்படியாக இந்த உரையை எளிதாக ஆக்கி கொடுத்தார். அதற்கு பிற்பட்ட ஆச்சாரியர்கள் அதை இன்னும் எளிதாக்கி நமக்கு அளித்துள்ளார்கள். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவர் ராமானுஜர். ராமானுஜரால் உருவாக்கப்பட்டது இந்த சம்பிரதாயம். இது பக்தி யோகம். இந்த பக்தி யோகம் மக்களை எளிதில் சென்றடைவதற்கு காட்டியவர்கள் இவர்கள்தான். இவற்றவர்களெல்லாம் மற்ற மதங்களிலெல்லாம் இந்த ஆச்சாரிய சிஷ்யபாவம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி மக்களுக்கு ஒருவர் பின் ஒருவராக இதை உபதேசம் செய்ய வேண்டும் என்ற சித்தாந்தத்தை காட்டி கொடுத்தவர் ராமானுஜர்.
உங்கள் விஜய். மற்ற மதங்களிலெல்லாம் இந்த ஆச்சாரிய சிஷ்யபாவம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி மக்களுக்கு ஒருவர் பின் ஒருவராக இதை உபதேசம் செய்ய வேண்டும் என்ற சித்தாந்தத்தை காட்டி கொடுத்தவர் ராமானுஜர். அவர் வழியொற்றி இந்த சித்தாந்தம் இன்றளவும் கடைப்பட்டு வருகிறது. இவ்வளவு பெரிய விழா எடுப்பதற்கும் இதை தேடி இத்தனை மக்கள் அங்கே அமர்ந்திருந்து இதை கேட்பதற்கும் காரணம் ராமானுஜருடைய சொற்கள், ராமானுஜருடைய உபதேசங்கள். 2-3 வருடங்களில் ராமானுஜருடைய 1000வது ஆண்டு நாம் கொண்டாட இருக்கிறோம். அதன் நினைவாக இன்றைய ராமானுஜரின் பக்தி திருவிழா கொண்டாட்டங்கள் தொடங்கி இருக்கிறது. மதுரை வாழும் மக்கள் அனைவரும் முன்வந்து நடத்தியிருக்கிறீர்கள். இது இந்த நாட்டுக்கு பெருமை. ஏனென்றால் பழைய காலங்களில் அரசர்கள் ரிஷிகளிடம் பாடம் கேட்டு வந்தார்கள். ரிஷிகள் அவர்களுக்கு ராஜ தர்மம், போர் தர்மம், நீதி தர்மம் எல்லாவற்றையும் உபதேசித்து வந்தார்கள். மக்களாகிய நீங்கள் இந்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டும். தர்மம் ஒரு காலம் அழிக்க முடியாது, தர்மம் யாராலும் அழிக்க முடியாது. தர்மோ ரட்சதி ரட்சதி என்று தர்மம் என்றைக்குமே தர்மம் தன்னைத்தானே காத்து கொள்ளும். ஆக தர்மம் அழியாது, அந்த தர்மம் என்றென்றைக்கும் காக்கப்படும். அதை காக்க வேண்டியது இனிமேல் பொதுமக்களாகிய நாம் ஆன்மீக அன்பர்கள் தான் இதை காப்பாற்ற வேண்டும். இதை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு இத்தனையோ ஊடகங்கள் இருந்தாலும் இதை முன்வந்து ஒரு நாளைக்கு இத்தனையோ தொழிற்போட்டியின் காரணமாக அவர்கள் இருந்தாலும் கூட பக்தி மார்க்கத்துக்காக தன்னுடைய ஒளிபரப்பிலே விஜய் டிவி செய்கிற என்பதை கேட்டறிந்தேன். இது மிகவும் பாராட்டுதற்குரிய விஷயம். அதனுடைய நிர்வாகிகள், அதனுடைய இயக்குநர்கள் குழு இதை முன்வந்து இந்த திருவிழாவை சிறப்பாக நடத்துகின்றனர். இது கிட்டத்தட்ட 16வது பக்தி திருவிழா என்று அறிந்தேன். இதற்கு முந்தின திருவிழாக்களிலே என் போன்ற ஜீயர்கள் பலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்ததை அவர்கள் என்னிடமே சொன்னார்கள். இவ்வளவு பெரிய மக்கள் ஆதரவுடன் ஒரு திருவிழா நடத்தப்படுகிறது என்றால் அது விஜய் டிவியால் நடத்தப்படுகின்ற திருவிழா. மற்றைய திருவிழாக்களில் ஏதோ இப்போ ஒளிபரப்பு தீபாவளி அன்றைக்கு 1/2 மணி நேரம் பக்தி பாடல்கள் அந்த மாதிரி ஒளிபரப்பு பண்ணிவிட்டு போகிறார்கள். ஆனால் இது இயற்கையாகவே யார் ஒருவர் சொற்பொழிவு செய்கிறார்களோ அவர்களையும் ஊக்குவிக்கிறார்கள். இதை விட பாலபக்தி திருவிழா மிகவும் பாராட்டுதற்குரியது. இந்த குழந்தைகளை இந்த மேடையிலே கொண்டு வந்து அவர்களுக்கு இப்பொழுது சமீபத்திலே கேள்விப்பட்டேன் 6 வயசு குழந்தை ஆண்டாள் கல்யாணம் உபன்யாசம் செய்கிறது. அது என்ன என்றே புரிந்து கொள்ள முடியாத ஒரு வயசு. அதுக்கு காரணம் ஆண்டவனுடைய ஞானம். ஆண்டவன் அந்த குழந்தைக்கு ஞானத்தை அளித்திருக்கிறான். அந்த ஞானம்தான் காரணம். இது குழந்தைகள் 4 குழந்தைகள் இப்படி உபன்யாசம் பண்ணினால் இதை பார்த்து 40 குழந்தைகள் உருவாகுவார்கள். இந்த 40லிருந்து 400, 4000 என்று உருவாகலாம். இதை விஜய் டிவி தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பக்தி திருவிழாவானது ஆண்டுக்கு ஒரு முறை அல்ல, 6 மாதங்களுக்கு ஒரு முறை தமிழ்நாட்டின் பல பாகங்களிலே எத்தனையோ சொற்பொழிவாளர்களை கொண்டு சைவம், வைணவம் மற்ற இதுகளை நடத்தி கொடுக்கிறீர்கள். இது மிகவும் பாராட்ட வேண்டியது. இது ஒரு காலத்திலே இந்த பக்திய திருவிழா பிரசங்கங்கள் மடாதிபதிகளாலே செய்யப்பட்டது. இன்றைக்கு மடாதிபதிகள் செய்யும் நிலையிலும் இல்லை. அவர்களுடைய சூழ்நிலையே வேறு விதமாக மாறிவிட்டது. இதை விஜய் டிவி எடுத்துக்கொண்டு பொதுமக்களுக்கு செய்யும் பங்காக சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் என்று சொல்லப்படுகிற சமூகத்தின் பொறுப்பு பக்தி திருவிழா நன்றாக வளர்ந்து மேன்மேலும் பல மக்கள் இதில் கலந்து கொண்டு இங்கே கிட்டத்தட்ட 500 பேர் உட்கார்ந்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த விழாவை சிறப்பித்து இந்த பக்தி மார்க்கத்தை நீங்களும் காப்பாற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த விஜய் டிவிக்கு அதன் நிர்வாகிகளும் பல்லாண்டு வாழி வாழி என்று வாழ்த்துகிறேன். இதை காணுறும் அன்பர்கள், ஆன்மீக அன்பரவர்களும் பல்லாண்டு வாழ்ந்து இதை மாதிரி பல பக்தி திருவிழாக்களை நீங்களும் கலந்து கொண்டு சிறப்பித்து பெருமை பெற வேணும் என்று மங்களாசாசனம் செய்து அமைகிறேன். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் கடம்பவனம், மதுரைக்கு அருகே
இயற்கை சூழ்ந்த தங்கும் விடுதி. கடம்பவனம் தமிழ் பண்பாட்டு திருத்தலம் தமிழரின் பாரம்பரியம், பண்பாடு, வாழ்க்கை முறை, மொழி, ஆன்மீகம், கலைகள், விளையாட்டுக்கள் உள்ளிட்ட பல்வேறு பரிணாமங்களை ஒருங்கிணைத்து வழங்கும் புதுமையான சுற்றுலாத்தலம். மதுரையிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் இயற்கை எழில் கொஞ்சும் ரம்யமான சூழலில் கடம்பவனம் எத்னிக் ரிசார்ட் மற்றும் கல்ச்சுரல் சென்டர். தமிழறிஞர் பேர் சாற்றும் அழகிய குளிரூட்டப்பட்ட குடில்கள், தியானம், யோகா, கோவில் வழிபாடு, வில்லேஜ் வாக்ஸ், ஹில் ட்ரெக்கிங், பாரம்பரிய சமையல் வகுப்புகள். கடம்பவனம் எத்னிக் ரிசார்ட் இங்கு வந்து தங்கும் விருந்தினருக்கு ஒரு முழுமையான தமிழ் அனுபவத்தை வழங்குகிறது. மதுரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கும், கடல் கடந்து வாழும் தமிழருக்கும், இளைய தலைமுறையினருக்கும் மறந்து வரும் மரபுகளை நினைவில் நிறுத்த, தமிழ் கலாச்சாரத்தை படம் பிடித்து காட்ட கடம்பவனம் தமிழ் பண்பாட்டு திருத்தலம்.